இது அரிசி மூட்டை இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். வாழ்ந்து 1.5 மாதம் ஆகுது. இதில் அதுக்குள்ளேயுமே வண்டும் புழு வந்துடுது. இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் போரிங் பவுடர் கலந்து வைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். இதுக்கு இந்த வண்டு புழுலாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் பிருந்தா. நான் அரிசிக்கு போரிங் பவுடர் கலக்க போகிறேன். கலந்து வைக்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறேன். 2.5 மூட்டைக்கு நான் இவ்வளோ போட்டுக்கிறேன். நான் ஒரேடியாக வாங்கி ஒரு 3 கிலோ வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த பவுடர் இது போரிங் பவுடரு 2.5 மூட்டைக்கு இதில் ஒரு 3/4 டம்ளர் பவுட்ரு. இதில் 1/2 டம்ளர் எண்ணெய். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். விட்டுன்ட்டு அரைச்சிட்டு அரிசியில் டப்பில் போட்டுட்டு நல்லா 2 கையை வச்சு கலக்கணும். கலந்துட்டு அதை கலக்கரைச்சி உங்ககிட்ட காமிக்கிறேன். வேர்க்கடலை எண்ணெய் இதில் விட்டுட்டு மிக்சி அரைக்க போகிறது. ஒருவேளை எண்ணெய் போராட்ட நீங்கள் திரும்ப விட்டுக்கலாம், பரவாயில்ல. இதுக்கு எண்ணெய் போரும். இதுவே எண்ணெய் திரும்ப எண்ணெய் விடணுன்றது இல்லை. ஏன்னா கொஞ்சம் வெளியிலே வருது எண்ணெய். இது கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்சுட்டேன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் கூட ஆனால் புழு வராது, வண்டு வராது. நான் இவ்வளோ அரிசி எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு இவ்வளோ போரும். இதை கலந்து 2 கையால் நல்லா உருண்டை இல்லாத கலக்கணும். அப்படி கலந்து நீங்கள் வச்சுட்டேன்னாக்கா அடியும் மேலும் கலந்து நீங்கள் வச்சேன்னா உங்களுக்கு வண்டு வராது, புழு வராது. ரொம்ப வருஷம் விழுந்து கிடக்கும். அரிசி பழசாக்க நல்லா காணும் அரிசி. நான் அது ஒரு 30 வருஷமாக கலந்து வச்சுட்டு இருக்கேன். நான் இது போட்டு கலந்துட்டேன். போரிங் பவுடரு இதில் எடுத்து கொட்டுறேன். கொட்டிட்டோடனே திரும்ப இன்னொரு வாட்டி போட்டு கலந்துக்கலாம்.